ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு பண்ண போகிறோம். இதுக்காக சிறு பருப்பும் துவரம் பருப்பும் வறுத்து நனைய வச்சுருக்குறோம். இது கூட பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி, பூண்டு ஒரு 1.5 பூண்டு, பொடி உள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 15 பொடி உள்ளி வெட்டி வச்சுக்கோங்க சின்ன சைஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் வச்சுருங்க, தாராளமாக வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய், 3 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். தேவையான மசாலா பொருட்கள் பார்த்துடலாமா? 5-6 வரமிளகா, அப்புறம் அரை முறி தேங்காய், சீரகம் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நல்லாவே ஓரளவு வெந்துருச்சு. 5 வத்தல், தேங்காய், அரை முறி தேங்காய், சீரகம் அவ்வளோத்தையும் அரைச்சி வச்சுருக்குறோம். இதை நம்ம பருப்பு குழம்போடு ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் ஜாரை கழுவி அந்த தண்ணியை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா கிண்டி விட்ருங்க. பருப்பு குழம்போட கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணக்கூடிய மெத்தட் இது. குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா புளி கரைசல் ஆட் பண்ண போகிறோம். புளியை நல்லா கரைச்சி வச்சாச்சு. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா புளி கூட லைட்டாக உப்பு போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் குழம்பு கொதிக்கும் போது நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு, ஆட் பண்ணுங்கள். புளி கரைசல் ஆட் பண்ணியாச்சு. புளி கரைசல் ஆட் பண்ணி லைட்டாக கிண்டிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா தக்காளி, வெள்ளைப்பூடு, பொடி உள்ளி, துவரம் பருப்பு, சிறு பருப்பு 2 ஆட் பண்ணி நல்லா கடைஞ்சி வச்சுருந்தோம். பருப்பு குழம்புக்கு இதுதான் மெயின். முதல்ல நீங்கள் இந்த இதை குக்கரில் போட்டு 5 விசில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு. நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை இது கூட ஆட் பண்ண போகிறோம். மொத்தமாக ஆட் பண்ணியாச்சு. பருப்பு குழம்பு, முருங்கைக்காய் பருப்பு குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடைஞ்ச தண்ணியை கொஞ்சம் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கிண்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ருங்க. லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு லைட்டாக ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறோம். நம்ம குழம்பு நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மல்லி இலை ஆட் பண்ணியாச்சு. மல்லி இலை ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்ருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு கூட ஆட் பண்ண போகிற அடிஷ்னலாக ஆட் பண்ண போகக்கூடியது வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை தாளித்து ஊற்ற போகிறோம். கடுகு போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வதங்கிருச்சு. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமானாலே போதும். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். தாளித்து ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா குழம்பு நமக்கு நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.